என்னடா நடக்குதுங்க? அப்படின்னு புலம்புறாங்க நடிகர் பப்ளு பிருத்திவிராஜோட முன்னாள் காதலியான ஷீதல் ருக்மணி பேசின சமீபத்திய விஷயங்கள கேட்ட ரசிகர்கள். சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துக்கிட்ட அவங்க கிட்ட, நீங்க காதலிச்சு ஒண்ணா இருந்தப்போ, ரொமான்ஸ் பண்ணபடியும், படுக்கையில ஒண்ணா இருக்கிறது மாதிரியும், சமையல் செய்றது, சாப்பிடுறது மாதிரியும், உடற்பயிற்சி கூடங்கள்ல உடற்பயிற்சி செய்யறது மாதிரியும், ஒண்ணா டான்ஸ் ஆடுறது மாதிரியும் வீடியோக்கள வெளியிட்டீங்க. இப்போ 2 பேருமே கல்யாணமே பண்ணிக்கல. இன்னும் சொல்லப்போனா காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா, நீங்க செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே போலியானதா? வெறுமனே நடிச்சீங்களா? அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் குடுத்த ஷீதல் ருக்மணி, ஆமா, நாங்க நடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். எதுக்காக அதையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆச்சு. நெறைய பார்வையாளர்கள் கிடைச்சாங்க. நெறைய லைக்குகள் கிடைச்சது. அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். நான் அவர் கூட படுக்கையில ரொமான்ஸ் பண்ண புகைப்படங்கள் எல்லாம் பத்தி கேட்கிறீங்களே, அது எல்லாமே ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தானே தவிர, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்ட ரசிகர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டப்போ, 2 பேருமே ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் கிட்ட, "இந்த வயசுலயும் உங்களுக்கு பொம்பள ஷோக்கு கேக்குதா?" அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டப்போ, "ஆமா, கேக்குதே. எனக்கு என்ன வயசாயிடுச்சு? நான் இப்பவும் இளமையா தான் இருக்கேன். எனக்கு எல்லா ஷோக்கும் கேக்குது தான். அதுக்காக தான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ பிருத்திவிராஜ் பிரிஞ்ச நிலையில ருக்மணி ஷீதல் இப்படி பேசியிருக்கிறத கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நடிகை அபிநயா தன்னோட தனித்துவமான திறமை அப்புறம் சவாலான சூழல்ல தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட ஒரு அற்புதமான நடிகை. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இருந்த போதிலும் கூட சினிமாவுல தன்னை நிலைநிறுத்திக்க பல வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அவங்க சைகை மொழியின் மூலமா தன்னோட திறமைய வெளிப்படுத்தி நிறைய பேருக்கு உத்வேகம் குடுத்திருக்காங்க. பிறக்கறப்பவே வாய் பேச முடியாத, காது கேட்காத நிலை இருந்தப்பவும் கூட தன்னோட கனவ நோக்கி உறுதியா போயிருக்காங்க. நடனம், நடிப்பு அப்படின்னு பல்வேறு துறைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு மொழி படங்கள்ல நடிச்சு தன்னை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல மலையாள மொழியில வெளியான பனி அப்படிங்கிற படத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய பெண்ணா மேலாடை இல்லாம சில காட்சிகள்ல நடிச்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அபிநயாவோட ஜாக்கெட்ட கழட்டி, அவங்களால கொடுமைக்கு ஆளாகுறது மாதிரியான காட்சிகள்ல நடிச்சிருந்தது, கடுமையான விமர்சனங்கள எதிர்கொண்டுச்சு. இந்த காட்சிய இவ்வளவு மோசமா காட்டியிருக்க தேவையில்ல அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க ரசிகர்கள். ஆனா, விமர்சனங்கள எதிர்கொண்டாலும் தன்னோட கருத்த தெளிவா வெளிப்படுத்தியிருக்காங்க. இத பத்தி பேசின அபிநயா, அந்த காட்சி படத்துல இடம்பெறணும் அப்படிங்கிறதும், அதுல நான் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க அந்த படத்தோட இயக்குனர் எடுத்த முடிவு. அத பத்தி நான் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பனி படத்த இயக்குன ஜோஷு ஜார்ஜ் ஒரு மிகச்சிறந்த நடிகர். புகழ்பெற்ற நடிகர்கள் கூட, இயக்குனர்கள் கூட பணியாற்றின அனுபவம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது மூலமா எந்த ஒரு சவாலையும் வெல்ல முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்ததால, எந்த ஒரு சவாலையும் வெல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. தன்னோட கனவ நோக்கி உறுதியா போய் அத நிறைவேத்தியும் இருக்காரு. பல்வேறு திறமைகள வளர்த்துக்கிறது மூலமா வெற்றிய ஈஸியா அடையலாம். எதிர்மறையான விமர்சனங்கள பொருட்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற தன்னோட கருத்த தெளிவா வெளிப்படுத்தியிருக்காங்க. அபிநயா மாதிரி திறமையான நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. அவங்களோட எதிர்கால முயற்சிகளுக்கு நாம வாழ்த்துக்கள தெரிவிப்போம்.